இந்தியா vs பங்களாதேஷ் 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் செப்டம்பர் 19 ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சு சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் நடக்க போகுது. இந்தியன் டீமும் சரி பங்களாதேஷ் டீமும் சரி ஒரு 1 வீக்காக ஒரு பயங்கரமான ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னை சேப்பாக்கத்தில். ஃபார்மர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் மார்னி மார்க்கல் வந்து இந்தியா vs பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸ்லேருந்து இந்தியன் டீமோட பவுலிங் கோச்சாக ஜாயின் ஆயிருக்காரு. இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து இந்தியன் டீம் பற்றியும் இந்தியன் டீமோட ப்ரிப்பரேஷன் பற்றியும் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. எல்லா மேட்ச்சுமே எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான். நாங்கள் வந்து எல்லா மேட்ச்சுமே வின் பண்ணியே ஆகணும். இந்த சீரீஸ் வந்து எங்களுக்கு ரிஹர்சல் மாதிரி இல்லை. எல்லா மேட்ச்சுமே சீரீஸுமே எங்களுக்கு இம்பார்ட்டண்ட். நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வின் பண்ணியே ஆகணும். எல்லா பிளேயர்ஸும் டீமுக்குள்ளே வந்தது நல்லாயிருக்கு. இந்த டெஸ்ட் சீசனை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஹையாக ஸ்டார்ட் பண்ணணும். ப்ராக்டிஸ் கேம்ப் போட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சென்னையில். சில பிளேயர்ஸ் துலீப் ட்ராஃபியில் போய் விளையாட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் சீசனுக்கும் ரெடியாக இருக்கும். கேஎல் ராகுல் வந்து ஒரு கிளாஸ் பிளேயர். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அவர் ஒரு குவாலிட்டியான பிளேயர். இன்ஜுரிக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்து சூப்பராக விளாடினாரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு செஞ்சுரி அடித்தார். இங்கிலாந்து கூட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் 80 ரன்ஸ் அடித்தார். அதுக்கப்புறமா அவர் வந்து இன்ஜுரி ஆகிட்டார். அவர் ஃபார்மை வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் கண்டினியூ பண்ணுவார் நான் நம்புகிறேன். கேஎல் ராகுல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்லா விளையாடுவார். நான் நிச்சயமாக சொல்லுவேன் அவர் வந்து ஃப்ளரிஷ் ஆவார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டார் அப்படிங்கிற ரீசன் நான் வந்து அவர்கிட்ட பார்க்கல. நாங்கள் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சர்ஃப்ராஸ் கான், துருவ் ஜுரல் 3 பேருமே க்ரூம் பண்ணணும். ஜெய்ஸ்வால் வந்து டஃப் சுச்சுவேஷனில் சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காரு. சர்ஃப்ராஸ் கானும் சரி துருவ் ஜுரலும் சரி 2 பேருமே ஃபியர்லெஸ்ஸாக ஆடுவாங்க. எல்லா டீமுமே இந்தியன் டீமை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பங்களாதேஷும் என்ஜாய் பண்ணி பேசட்டும். டெஸ்ட் சீரீஸ்க்கு முன்னாடி இங்கிலாந்து நிறைய பேசினாங்க. நாங்கள் வந்து அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஃபீல்டில் நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம். குட் கிரிக்கெட் விளையாட ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் தான் இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா பேசினார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். இந்தியன் டீமுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட்கான பிளேயிங் 11 நியூஸ் ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா கேப்டன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், விராட் கோலி, கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், ஜடேஜா, அஸ்வின், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் இவங்க எல்லாருமே தான் பிளேயிங் 11ல் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்சர் பட்டேலை பெஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜடேஜாவுக்கும் அக்சர் பட்டேலுக்கும் ஒரே வேரியேஷன், அதனால் அக்சர் பட்டேலை பெஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் அக்சர் பட்டேல் பிளேயிங் 11ல் இருப்பாரா இல்லை குல்தீப் யாதவ் பிளேயிங் 11ல் இருப்பாரா அப்படிங்கிறத ரோஹித் சர்மா என்ன மாதிரி முடிவு பண்ணுவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதேமாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம இன்ஃபோபேட்டை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள்.